சுங்க கட்டண உயர்வை திரும்ப பெற கோரி மத்திய அரசை வலியுறுத்தி விக்கிரவாண்டி சுங்கச்சாவடியை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட வந்த புரட்சி பாரதம் கட்சியினரை போலீசார் வலுக்கட்டாயமாக கைது செய்தனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தாமோதரன் வழங்க கேட்கலாம். தாமோதரன், வணக்கம். என்ன நடந்தது? முழு விவரம் என்ன? விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி சுங்கச்சாவடியை புரட்சி பாரத கட்சி சார்பில் அந்த கட்சியின் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் தீபன் தலைமையில் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்கள் சுங்க கட்டணத்தை உயர்த்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் சுங்க கட்டணத்தை காலாவதியான சுங்க கட்டணத்தை அகற்ற கோரியும் காலாவதியான சுங்கச்சாவடிகளை அகற்ற கோரியும் 60 கிலோமீட்டர் இடைவெளி உள்ள அனைத்து சுங்கச்சாவடிகளையும் நீக்க கோரியும் நகராட்சி மாநகராட்சி பகுதியில் இயங்கி வரும் சுங்கச்சாவடிகளை அப்புறப்படுத்த கோரியும் உள்ளூர் வாசிகளுக்கு ஆதார் கார்டை காண்பித்து இலவச பயணம் என்ற அறிக்கையை காற்றில் பறக்க விட்டதை கண்டித்தும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த புரட்சி பாரத கட்சி சார்பில் சுமார் 20க்கும் மேற்பட்டவர்கள் இன்று தற்பொழுது இந்த விக்கிரவாண்டி சுங்கச்சாவடியை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர். இவர்களை முற்றுகையிட வந்த இவர்களை காவல்துறையினர் குண்டுக்கட்டாக தூக்கி சென்று கைது செய்தனர். இதனால் சிறிது நேரம் விக்கிரவாண்டி சுங்கச்சாவடியில் பரபரப்பான சூழல் காணப்பட்டது. பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த புரட்சி பாரத கட்சியை சேர்ந்தவர்கள் அந்த முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட முயன்ற பொழுது காவல்துறைக்கும் புரட்சி பாரத கட்சியை சேர்ந்த தொண்டர்களுக்கும் இடையே சிறிது தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இருப்பினும் அவர்கள் முண்டியடித்துக் கொண்டு அவர்கள் சுங்கச்சாவடியை நோக்கி ஓட முயற்சி செய்தனர். இதனால் அவர்களை தடுத்து நிறுத்தி குண்டுக்கட்டாக காவல்துறையின் வாகனங்களை ஏற்றி அவர்களை கைது செய்து விக்கிரவாண்டி தனியார் மண்டபத்தில் அடைத்து வைத்துள்ளனர். இந்த சுங்கச்சாவடி முற்றுகை போராட்டத்தின் போது காவல்துறைக்கும் புரட்சி பாரத கட்சியினருக்கும் இடையே ஏற்பட்ட தள்ளுமுள்ளு காரணமாக விக்கிரவாண்டி சுங்கச்சாவடியில் ஒரு பரபரப்பான சூழல் காணப்பட்டது. முழு விவரங்களுக்கு நன்றி தாமோதரன்.